பறவைகள் அது வானத்துல பறக்கும் பொழுது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி மனுடைய குடும்பத்தோட அந்த மரத்துல உட்காரும் பொழுது அதை பார்க்கும்போது அழகா இருக்கும். ஸோ பறவை அப்படின்னு நம்ம பார்த்தா அதனுடைய இயல்பு பறக்கக்கூடியது. மனிதர்களாகிய நம்மளுக்கு ரெக்கைகள் இல்லை. ஸோ இறைவனுடைய படைப்புல பறவைகளுக்கு மட்டும்தான் ரெக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கிரியேச்சருக்கு நாம நம்மளுடைய தேவைக்காகவும் நம்மளுடைய சுயநலத்துக்காகவும் அவங்கள ஒரு சின்ன கூண்டுக்குள்ள போட்டு அவங்கள வாழ்நாள் முழுக்க நம்ம அடைச்சி வைக்கிறோம். சரியாக இருக்க முடியும். ஸோ பறவைகள் அப்படின்னும் போது அவங்களுடைய நேச்சர் பறக்கிறது. ஸோ அவங்களுடைய இரையை தேடி சாப்பிட்றது. நம்மளுடைய சந்தோஷத்திற்காக கொஞ்ச நேரம் சந்தோஷத்திற்காக நம்ம அதை வாங்கி கூண்டுக்குள்ள போட்டு வாழ்நாள் முழுக்க அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துறோம். அது அவங்களுக்கு கொடுமையாகவும் இருக்கு. நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து வாட்டர் கொடுத்து ஒரு சின்ன கூண்டுக்குள்ள நம்ம அடைச்சி வைக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் எத்திக்கல் வே. ஸோ அவங்கள வளர்க்கும் பொழுது அவங்கள பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது. வாங்கின ஒரு 1 வீக் நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நம்ம அவங்களோட போய் பேசுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாகவே நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்ச நாள் போக போக நம்மளுக்கு அந்த ஒரு இன்டென்ஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். ஒரு சைக்கிள் மாதிரி அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது வாட்டர் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட் ரொட்டேஷனல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். நம்மளுடைய கொஞ்ச நேர சந்தோஷத்திற்காக ஒரு கொஞ்ச கால சந்தோஷத்திற்காக ஸோ லைஃப் லாங் நாம அவங்களுக்கு ஒரு துன்புறுத்தல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், நம்மளுடைய சந்தோஷத்திற்காக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக நம்மளுடைய தேவைக்காக சுயநலத்திற்காக இன்னொரு உயிரை கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அவங்களுடைய கஷ்டத்துல தான் நாம நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்றோம் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம சிந்திக்கணும். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இங்கு வாழ தகுதி இருக்கு. அதன்படி அவங்களும் சுதந்திரமாக வாழணும். பறவைங்கிறது பறக்கக்கூடியது. அவர்களுக்கு மட்டும்தான் ரெக்கைகள் நேச்சுரல் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கூண்டுல வளர்க்கறது அப்படிங்கிறது இட்ஸ் டோட்டலி அன்எத்திக்கல் அப்படிங்கிறது இந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயும் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். கருணை உலகமாக மாற்றுவோம்.